ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். பாண்டிச்சேரி தான் வந்திருக்கோம். சண்டே இன்றைக்கி. அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க. அதனால தான் குழந்தைங்கள கூப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக பாண்டிச்சேரி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னு கேட்டால் காசு அதிகமாக செலவு பண்ணாமல் எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் காசே செலவு பண்ணல. காரில் பெட்ரோல் ஏற்கனவே இருந்துச்சு. அதனால் காருக்கு நாங்கள் பெட்ரோலே போடல ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சாப்பாடு ரொம்ப முக்கியம். கேஎஃப்சிக்கு போனோம். கேஎஃப்சியில் ஏற்கனவே கிஃப்ட் வவுச்சர் இருந்துச்சு. அதை ஜென்ரேட் பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஸோ சாப்பாடும் நாங்கள் செலவு பண்ணல. நெக்ஸ்ட்டு குழந்தைங்கள விளையாட கூப்பிட்டு போனோம். நாங்கள் பீச்சுக்கு கூப்பிட்டு போனோம். ஸோ குழந்தைங்க ஜாலியாக விளாண்டாங்க. இதுதான் ஒன் டே ஃபுல்லாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். காசு இல்லாமல் எப்படி செலவே பண்ணாமல் எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். இப்போ தான் நாங்கள் விழுப்புரத்துலேருந்து கிளம்பியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக ஹாப்பியாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ப்ராவிடன்ஸ் மால் தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா உங்களுக்கே சொல்லிட்டேன் இல்லைங்களா, கேஎஃப்சிக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. கேஎஃப்சிக்கு போய் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் தான் வந்திருக்கோம். சண்டே அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். குழந்தைங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுக்கு தோணும். ஆனால் பட்ஜெட் அப்படின்னக்குள்ளே இடிக்கும். ஐயோ, அமௌண்ட் செலவாகுமே, எப்படிடா ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்ட்டு நாங்களும் அதை யோசித்தோம். சரி, ஓகே, எந்தெந்த மெத்தட்லாம் பயன்படுத்தி நம்ம காசு அதிகமாக செலவு பண்ணாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் ப்ராவிடன்ஸ் மால் வந்துட்டோம். இப்போ எதுக்காக ப்ராவிடன்ஸ் மால் போயிருக்கோன்னா, கேஎஃப்சி இங்கே இருக்குது. கேஎஃப்சி எல்லாமே இங்கே இருக்குது. குழந்தைங்கள கொண்டாட விட்டு அவங்க அமைதியாக ஜாலியாக விளையாடிட்டுருப்பாங்க. ஸோ வெயில் கொஞ்சம் கம்மியானோடனே வெளியில் போயிட்டு பீச்சுக்கு போகலாம் அப்படின்றதுக்காக தான் ப்ராவிடன்ஸ் மால் வந்தோம். இங்கே 2 ஹவர்ஸ்க்கு 30 ருபீஸ் தான் கேட்பாங்க. அது அமௌண்ட் அதிகம் இல்லை. அதனால் சரின்ட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். இப்போ கார் பார்க் பண்ண போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம கேஎஃப்சிக்கு போய் சாப்பிட்லாம். ஏன்னா இப்போவே 1:30 ஆகிடுச்சி. குழந்தைங்க ரொம்ப நேரம் பசி தாங்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மந்த் எண்டு இல்லைங்களா, அதனால் நாங்கள் ஸ்மார்ட் பஜார் அது மாதிரி எதுவுமே போகலை. செலவை கம்மி பண்ணிட்டோம். செலவு கம்மியாக நாங்கள் எப்படி குழந்தைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்றது தான் இந்த வீடியோ. பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்ருக்காருன்ட்டு. நாங்கள் கேஎஃப்சியில் 1000 ருபீஸ்க்கு வவுச்சர் இருந்துச்சு. ஸோ 1000 ருபீஸ்க்கு நாங்கள் வவுச்சர் ஜென்ரேட் பண்ணி பர்கர், அதுக்கப்புறம் கேஎஃப்சி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது காம்போ. இதுக்கு அவங்க பெப்சி கொடுத்தாங்க. நாங்கள் மொஜிட்டோ, அப்புறமேட்டா 7up ஒன்று, பெப்சி ஒன்று கேட்டோம். 3 கலந்து வாங்கிட்டோம். இதை உட்காந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்றது தான் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். இதுக்கு 1000 ருபீஸ்லாம் நம்மளால் செலவு பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக சொல்லலாம், மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு இந்த மந்த்தை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதில் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப யோசிக்கவே முடியாத விஷயமாக தான் இருக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு. ஸோ நாங்களும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நமக்கும் நிறைய இஎம்ஐ போகுது. அதனால் நம்மளால் இவ்வளோ காசுலாம் செலவு பண்ணி இவ்வளோ ஆடம்பரமாக வாழ முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நமக்கு எந்தெந்த வழியில் நமக்கு தேவையானது இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரெடிட் கார்டு இருந்ததுனால நம்மளுக்கு கிஃப்ட் வவுச்சர் இருந்துச்சு. கிரெடிட் கார்டு அப்படின்னா எங்களை பொறுத்த வரைக்கும் வட்டி இல்லா கடன் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எடுக்கிற கிரெடிட் கார்டை கண்டிப்பாக நாங்கள் அந்த டேட்டுக்குள்ளே கட்டிடுவோம். அதனால் நம்ம வெளியில் வாங்குகிறோம் அப்படின்னா, நம்ம ஜுவல்ஸையோ இல்லை காசு வாங்குகிறோன்னா வட்டிக்கோ தான் கொடுக்கணும். ஸோ அது வட்டி இல்லா கடன் தான் கிரெடிட் கார்டு அப்படின்றது தான் எங்களோடது. அதை யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு பாயிண்ட்டும் வருது. ஸோ அதை நல்ல வழியில் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ குழந்தைங்க விளாட்றதுக்கு பார்க்க வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இங்கேயே நாங்கள் 1 ரூபா கூட செலவு பண்ணலை. ஏன்னா குழந்தைங்க வேடிக்கை பார்த்துட்டு சரி கிளம்பிடலாம் அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கும் தெரியும் இது மந்த் எண்டு, அப்பாட்ட காசு இருக்காது, நம்ம கேட்கக்கூடாது அப்படின்ட்டு அமைதியாக அவங்க வேடிக்கை பார்த்துட்டு சரி கிளம்பிடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காங்க. குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம ஃபேமிலியோட இன்கம் என்ன,
இந்த மந்த்து எப்படி வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்றத குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. தப்பே கிடையாது. நம்ம என்ன கஷ்டப்படுறோம், நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் வளர்ந்தோம், இப்போ எப்படி இந்த நிலமையில இருக்கோம் அப்படின்றது குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஃப்யூச்சரில் அவங்க ஒரு நல்ல குழந்தைங்களா வளருவாங்க. குழந்தைங்களுக்கு கஷ்டமே தெரியாமல் வளர்க்கணும்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. கஷ்டம் தெரியாமல் வளர்கிற குழந்த ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ நாங்கள் குழந்தைங்க அந்த கேம்லாம் பார்த்துட்டாங்க. இப்போ நாங்கள் ப்ராவிடன்ஸ் மால் விட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 மணி நேரம் இருந்தோம். நாங்கள் 3 ஹவர்ஸ்க்கு 60 ருபீஸ் ஆகுது. நாங்கள் இப்போ பே பண்ணிவிட்டு கிளம்புறோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் பீச்சுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க வந்து பாண்டி மெரினா பீச் கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து பாண்டியில் வந்து காந்தி சிலை இருக்கு இல்லைங்களா, அந்த பீச்சுக்கு போகலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து காந்தி சிலையாண்ட இருக்க பீச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். இதோ வந்துட்டோம் பாருங்கள். இது நாங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பா எங்களை இட்டுன்னு வந்திருக்காங்க. நான் சின்ன பிள்ளையாருக்குள்ளே வந்திருக்கேன். என் பசங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த பீச்சுக்கு வராங்க. அவங்க வந்து எப்பயுமே மெரினா பீச் தான் போவாங்க, பாண்டிச்சேரி மெரினா பீச்சுக்கு. நான் அங்கே கூப்பிட்டு போகல. சரி இங்கே போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே விளையாட முடியலையாம். இங்கே கல் கொட்டி வச்சுருக்காங்க, கீழே போய் விளாட்ணுன்னு ஆசைப்பட்டாங்க. சரி வாங்க போய் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இங்கே இவ்வளோ அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம எங்கே காசு கொடுத்து செலவு பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள். இதுவும் ஃப்ரீயாக தான் நம்ம விளையாடிட்ருக்கோம். நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு பணன்றது செகண்ட்ரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த வகையில் என்ஜாய் பண்ணலான்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. காசே செலவு பண்ணலனாலும் இவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட ஹாப்பியாக எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஜாலியாக விளையாடிட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். பீச்சுக்கு வந்தாவே நம்ம மைண்ட் வந்து கண்டிப்பாக ரிலாக்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கிறதுனால நம்ம மைண்ட் வந்து ரொம்ப டிப்ரெஷன் அதிகமாகிடும் நம்மளுக்கு. ஸோ வீட்டை விட்டு அந்த 4 செவத்தை விட்டு வெளியில் வந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இங்கே பாருங்கள் ஜிம்மும் இருக்குது. இதுவும் காசு கொடுக்க வேணாம், ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றது நீங்களே பாருங்கள். பணம் கொடுத்து மாலுக்கு போனால் தான் ஹாப்பியாக இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கான ஒரு வீடியோவாக தான் இதை நான் எடுத்திருக்கேன். ஏன்னா மணி செலவு பண்ணால் தான் நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இப்படியும் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கான்செப்ட். குழந்தைங்களுக்கும் நான் அதை அங்கே போய் அமௌண்ட்டை செலவு பண்ணி இதே விஷயம் தான் அங்கேயும் பண்ண போகிறாங்க. ஆனால் 10 நிமிஷத்துக்கு 100 ருபீஸ் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக குழந்தைங்க இங்கே எவ்வளோ ஹாப்பியாக விளாட்றாங்கன்னு நீங்கள் இந்த ஹாப்பினஸ்க்கு என்ன குறை அப்படின்ட்டு நீங்களே சொல்லுங்கள். எவ்வளோ ஜாலியாக இருக்குது பாருங்கள். இப்போ அங்கே ஹஸ்பண்ட் பண்ணிகிட்ருக்காரு, நானும் அவரும் சேர்ந்தும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் ஹாஃப் டே தான் வந்தோம். நாங்கள் இங்கே வரக்குள்ளே 1:30 சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்கே வரக்குள்ளே ஒரு 5 o'clock ஆகிடுச்சி. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்களும் குழந்தைங்களா உட்காந்துட்டு ஜாலியாக விளையாடிட்ருக்கோம். யாருக்கெல்லாம் இப்படி விளையாட பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் சின்ன வயசில் விளையாண்டது. நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. நாங்கள் விளையாடி பார்த்தோம், உடையில. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ஹாப்பியாக இங்கே விளையாடிட்டு நாங்கள் கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் நடந்து வந்துட்டுருந்தோம். ஒரு அண்ணா சன்கிளாஸ் வாங்கிக்க சொன்னாங்க. சரி எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ஒரு சன்கிளாஸ் 300 ருபீஸ் சொன்னாங்க. நாங்கள் பேசி அப்புறம் 200 ருபீஸ்க்கு 2 சன்கிளாஸ் வாங்கிட்டோம். இப்போ நாங்கள் ஹாப்பியாக நடந்து போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு மேலே என் பசங்களால் நடக்க முடில, அதனால் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எல்லா பொருளுமே விற்கிறாங்க. குழந்தைங்க ஓரளவுக்கு தான் போனாங்க, அதுக்கு மேலே வேணாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கே ஜாலியாக விளையாட முடியலையாம். இதுவே பாண்டி மெரினா பீச் போனால் அங்கே ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கல் அதிகமாக வச்சுருக்க மாட்டாங்க, குட்டி வச்சுருக்க மாட்டாங்க. குழந்தைங்க இறங்கி விளையாடலாம், அங்கே விளையாட முடியாது. ஸோ நாங்கள் அதனால் அங்கேருந்து கிளம்பி பாண்டி மெரினா பீச்சுக்கு வந்துட்டோம்.
இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்ட்டு. சண்டே அப்படின்றதுனால நிறையா கூட்டம் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கார் நிற்கிது அப்படின்ட்டு. நாங்கள் போட்டிங் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். டைம் ஆகிடுச்சி. போய் விசாரிக்கலான்னு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி டைம் ஆகிடுச்சி, 5:30 ஆகிடுச்சி, இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டு குழந்தைங்கள பீச்சில் விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது, மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இதுவே போதாதா? இவ்வளோ என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம லைஃப்பை நம்ம எப்படி வாழணும், என்ஜாய் பண்ணணுன்றது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ பணம் இருக்கிறவங்க தான் வந்து ஹாப்பியாக இருக்க முடியும், லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. பணம் கம்மியாக இருந்தாலும் நம்மளாலேயும் வாழ முடியும், என்ஜாய் பண்ண முடியுன்றது மட்டும்தான் இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் அதிகமாக எதுக்குமே அவங்க செலவு பண்ணுவாங்க, நான் அதிகமாக பண்ண மாட்டேன். பசங்க கேட்டாலுமே வேணாம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சாதான் ஃப்யூச்சரில் குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்கும் நம்ம கடன் இல்லாமல் வாழறதுக்கும் அது கரெக்டாக இருக்கும். அதனால் அந்தளவுக்கு நான் வேஸ்ட்டாக பண்ண மாட்டேன். ஸோ அவங்க கேட்டாலும் வேணாம் வேணாம் தான் சொல்லுவேன். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பாருங்கள் என் பையன் வந்து எங்கள் ஹார்ட்டை வெட்டி விட்றாரு. ஸோ சூப்பராக ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறோம். நீங்களும் கண்டிப்பாக குழந்தைங்கள சம்மர் ஹாலிடேஸ் கூப்பிட்டு போயிட்டு ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொன்று நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண 2700 பேர் இருக்காங்க. ஸோ என்றைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் கேட்காமலே ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய பெரிய மனசு வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்டு இன்றைக்கி அவங்க பண்ணிவிடுவாங்க, நாளைக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னால் செய்ய முடியாமல் போகலாம். ஏன்னா இது நிறையா விஷயம் நான் ஒரு வீடியோவாக எடுத்து அதை எடிட் பண்ணி தான் போடுறேன். அங்கே இருக்கிற மாதிரி எங்களால் ஆக்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கான டைம் வந்து இல்லை. இருக்கிற வீடியோவை நான் எடிட் பண்ணி போடுறேன். அதை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த டைமில் நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த காலத்தில் கேட்டு ஒரு விஷயம் செய்கிறதே பெருசு. இதில் நாங்கள் எப்பயுமே கேட்காம எங்களுக்காக இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. உங்களோட லவ்வும் சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்களால் முடிஞ்சது நாங்கள் எங்கே போகிறோம், எங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும்தான் நாங்கள் வீடியோவாக போடுறோம். இதில் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வரும். இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்து